ஏற்கனவே மாநில கட்சியில செயற்குழு உறுப்பினராக என்ன போட்டிருக்காங்க. பணிகள் மேற்கொண்டுட்டு இருக்கேன். நிறைய பொறுப்புகள் வழங்கி இருக்காங்க. அந்த பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. குமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1000 தெருமுனை கூட்டங்களை நடத்தி முடிச்சிருக்கோம். அப்படி நிறைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உரிய முக்கியத்துவம் தரல அப்படின்ற முக்கியத்துவம் உங்களுக்கான முக்கியத்துவம் இருக்கா? இல்ல, அந்த முக்கியத்துவம்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது எலெக்ஷன் நேரம். இந்த நேரத்தில் நம்மை கட்சி நிச்சயமாக நிறைய பணிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஊடக பணியிலையும் நிறைய என்ன இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அதனால ஊடக பொறுப்புகள்லயும் நிறைய வந்துகிட்டு இருக்கேனே. ஊடகங்கள், உங்க ஊடகங்கள் எல்லாத்திலயும் நான் வந்துகிட்டு இருக்கேனே. சரத்குமாரோட குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருக்கு கோரிக்கைகள் இருக்கு, அதை வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படிதான் அதை பார்க்கிறேன். உங்களுக்கு எந்த கோரிக்கையும் இல்ல? கோரிக்கைகள் நான் கட்சிட்ட முன்வைத்திருக்கேன். அது கட்சி பார்த்து கொள்ளும். பார்ட்டி என்ன சொல்றாங்களோ அதுதான். நீங்களும் எம்எல்ஏ பதவி விட்டுட்டு வந்து இந்த கட்சியில சேர்ந்தீங்க. உங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தேர்தல் வரப்போகுது. என்ன மாதிரி? ஏற்கனவே நல்ல அங்கீகாரப்படுத்தி நிறைய பணிகள் வழங்கிட்டு இருக்காங்க. நான் நேரம் இல்லாம நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு பணிகள் வழங்கப்படுகிறது. தெருமுனை கூட்டங்கள் நடத்துவது, மாவட்டம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்யறது, பொறுப்பாளராக போட்டிருக்காங்க என் தொகுதியில். மீண்டும் இப்ப எலெக்ஷனை ஒட்டி கூட பணிகள் வழங்கப்படும். ஆகையால நான் என்னோட பொறுப்புகள் அதிகமா இருக்கு. பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது தேர்தல் நேரம். இந்த நேரத்தில் கட்சி என்ன பணிக்கிறார்களோ, என்ன பணி வழங்குகிறார்களோ அதன் அடிப்படையில் செல்வது என்பது என்னுடைய முடிவு. கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவு படி என்னுடைய செயல்பாடு அமையும். நிச்சயமா மாநில அளவில் செயற்குழு உறுப்பினராக இப்ப பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். எல்லா முடிவுகளும், கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் எங்களுக்கும் தெரிஞ்சுதான் எல்லா முடிவுகளும் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுகிறோம் என்பது இருவேறு கருத்து இல்லை. கட்சி பணிக்கிற எல்லா பணிகளும் செய்து கொண்டிருக்கிறேன். பொறுப்புகளும் நிறைய வழங்கியிருக்காங்க. அந்த பொறுப்புகள்லாம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். நான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் தொடர்ந்து தினந்தோறும் பணி இருந்து கொண்டே இருக்கிறது.